இந்த கொழுக்கட்டை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? இது கார கொழுக்கட்டை. ஸ்வீட் நம்ம ஏற்கனவே சாப்பிட்ருக்கோம். அது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? ஒரு உருளைக்கிழங்கு எடுத்து நல்லா தோல் சீவி இது மாதிரி வச்சுக்கோங்க. பச்சை மிளகா, கொத்தமல்லி, கறிவேப்பிலை. இப்போ உருளைக்கிழங்கு இதை மாதிரி சீவி எடுத்துக்கோங்க. கொத்தமல்லியை பொடிசாக கட் பண்ணிங்க, கறிவேப்பிலையும் பொடிசாக கட் பண்ணிங்க, பச்சை மிளகாவும் ரொம்ப பொடிசாக கட் பண்ணி வச்சுங்க. இப்போ உப்பு, மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், ஒரு கடாய் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நம்ம பொடிசாக கட் பண்ணி சீவி வச்சுருந்த பாருங்கள் உருளைக்கிழங்கு, அதை எடுத்து சேர்த்துட்டு கொஞ்சம் போல் தண்ணி ஊற்றிடுங்க. அதிலே பச்சை மிளகாய் சேர்த்துருங்க, கறிவேப்பிலையும் சேர்த்துருங்க. இப்போது மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள், உப்பு எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலரிடுங்க. கலரிட்டு இதை மாதிரி வெந்துடும். வெந்துட்ட உடனே இப்போ நல்லா கலரி விடுங்க. அடி பிடிக்கும். நல்லா கலரி திக்காயிடுச்சு பாருங்கள். நல்லா அது உள்ளே வைக்கிற மாதிரி இருக்கணும், உண்டை உள்ள. இப்போ கொத்தமல்லியை போட்டு நல்லா கலரிடுங்க. திக்காயிடுச்சு. இப்போ எல்லாத்தையும் எடுத்து கிண்ணத்தில் வச்சுட்டு அப்படியே ஆற விட்ருங்க. சூடாக இருக்குது, ஆறட்டும். அப்படியே எடுத்து ஓரமாக வச்சுருங்க. இப்போ ஒரு பாத்திரம் எடுத்து பச்சரிசி மாவு சேர்த்துருங்க. சேர்த்துட்டு அவிச்ச மாவு, இது வீட்டிலே செஞ்சது. கொஞ்சம் போல் உப்பு போட்டுருங்க பச்சரிசி மாவில். இப்போ கொஞ்சம் போல் விதன்னு தண்ணி வச்சுக்கோங்க, சுடு தண்ணி. இப்போ நம்ம மாவில் உப்பு போட்ட பாருங்க, அதை நல்லா இதை மாதிரி பிசைஞ்சிக்கோங்க. நல்லா கலரிட்டு அதுக்குள்ளே அந்த சுடு தண்ணி காஞ்சிட்ருக்கோம். லைட்டாக இது மாதிரி தண்ணி காஞ்சால் போதும். இப்போ எடுத்து அந்த மாவில் ஊற்றி பிசைஞ்சிடலாம். அவ்வளோ ஒன்றும் சூடாக இருக்காது. கையில் இதை மாதிரி போட்டு பிசைஞ்சிக்கலாம். நல்லா இதை மாதிரி பிசைஞ்சிருங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பிசைங்க. லைட்டாக சூடு இருக்கும். உங்களால் முடியல கரண்டி கூட வச்சு கலரிக்குங்க. அவ்வளோதான். இதை மாதிரி பிசைஞ்சிட்டு மாவு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அது எப்படி உருண்டை பிடிக்குதுன்னு காமிக்கிறேன். இதை பாருங்கள். நல்லா இதை மாதிரி இருக்கணும். உருண்டை பிடிக்க வரணும். தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது. அந்த உருண்டை பிடிக்கிறதுக்கு அழகாக வரணும். தெரியுதுங்களா? இதை மாதிரி இருக்கணும். எல்லா உருண்டையும் பிடிச்சி வச்சாச்சு. முதல்ல இதை மாதிரி உருண்டை பிடிச்சிங்க. பிடிச்சிட்டு அது உள்ளே எப்படி வைக்கிறதுன்னு காமிக்கிறேன். இதை மாதிரி பண்ணிக்கோங்க. அந்த உருண்டையை எடுத்து இதை மாதிரி பண்ணி வச்சுட்டு எல்லா மாவும் இதை மாதிரி பண்ணிவிடுங்க. அது உள்ளே எல்லாத்தையும் அந்த பூரணத்தை வச்சு இதை மாதிரி மடித்து வச்சுக்கோங்க. எல்லாத்தையும் இந்த மாதிரி கொழுக்கட்டை மாதிரி செஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ ஒரு இட்லி பாத்திரம் தண்ணி ஊற்றி ஒரு இட்லி தட்டில் எண்ணெய் தடவிடுங்க. இது மாதிரி எண்ணெய் தடவிட்டு அந்த கொழுக்கட்டை எல்லாத்தையும் எடுத்து அடிக்கிடுங்க. எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா எடுத்து எடுக்குங்க. இப்போ இட்லி குண்டான மூடிடலாம். 15 நிமிஷம் அவ்வளோதான். உண்டை வெந்துடும் பாருங்கள். வெந்துருச்சு. இப்போ தொட்டு காமிக்கிறேன் பாருங்கள். 15 நிமிஷம் போதும். நீங்கள் அந்த டைமில் வச்சிட்டிங்கன்னா கரெக்டாக வெந்துடும். அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. சாப்பிடணும் போல் தோணுதில்ல? நல்லா காரமாக நல்லாயிருக்கும் இது சாப்பிட்றதுக்கு. இது பேர் கார கொழுக்கட்டை. எடுத்து தட்டில் வச்சு சூடாக சாப்பிடுங்க. சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். பாருங்கள், சூடாக இருக்குது. இப்போவே உடனே செஞ்சுருங்க. ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். எல்லாம் வீட்டில் இருக்க பொருள் தான். சாப்பிட்றதுக்கு அவ்வளோ நல்லாயிருக்கும். சுட சுட சாப்பிட்டு பாருங்களேன். சூப்பர், அவ்வளோ நல்லாயிருக்கும் சூடாக சாப்பிட்டா. ஒரு தடவை செஞ்சிங்கன்னா மறுபடியும் செய்யணும்னு தோணும். ரொம்ப ஈஸி. இதை நம்ம வீட்டில் இருக்க பொருளை வச்சே செஞ்சிடலாம். ஈஸியாக செய்யலாம். இதை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.